என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரோ முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. சே, இவனெல்லாம் தம்பின்னு சொல்லிக்கவே முடியல. எப்படி இருக்கான்? ரொம்ப சுயநலவாதி. இவன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவனோட லைஃப்ல என்னோட லைஃப் அடங்கி இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். எத்தனை வாட்டி தான் இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? புரிஞ்சிருக்கா இல்ல புரியாத மாதிரியே நடிக்கிறானா? சே, என்னங்க என்னாச்சு? தனியா நின்று புலம்பிட்டு கிடக்குறீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன உங்க தலையெழுத்து? என் கூடவே பிறந்திருக்கான ஒரு 7.5. யாரு உங்க தம்பியா? ஆமா, அவனை தான் சொல்றேன். ஏங்க அவரை போய் 7.5ங்கிறீங்க? என்னடி இவ்வளோ பெரிய பூகம்பம் போயிட்டு இருக்கு, இவன் பாட்டுக்கு கூலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இருக்கிறவன் டென்ஷன் படுத்திக்கிட்டு. இல்ல, இவன் தானே சொன்னான் கீதான்ற பொண்ணை லவ் பண்றேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆமாங்க, அப்படிதான் சொன்னாரு. ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? என்ன சொன்னாரு? பூர்ணி கூட நிச்சயதார்த்தம் ஆனாலும் எனக்கு கவலை இல்ல, பூர்ணி கூட நிச்சயதார்த்தம் ஆகட்டும்னு சொல்றான்டி. ஏங்க இவருக்கு எதுவும் கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா? வந்த கொஞ்ச நாள்லயே நீ உன் குழந்தைனால பத்தி புரிஞ்சுக்கிட்டு இப்படி கொஸ்டின் கேக்குற. நான் கேட்டா மட்டும் என்ன நக்கலா பேசுறான் தெரியுமா? சரி விடுங்கங்க, உங்க தம்பி தானே. அவனெல்லாம் தம்பின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலடி. இப்போ ஒண்ணு பேசுறான், காலையில ஒண்ணு பேசுறான், அப்புறம் நைட்டு வேற பேசுறான். எப்ப எப்படி பேசுவானே புரிய மாட்டேங்குது. இவனை நம்பி அந்த ஆளு பொண்ணு கொடுக்குறான் பாரு. கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? நீ பாட்டுக்கு கீதாவை லவ் பண்றேங்கிற, அப்புறம் பூர்ணியும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறேங்கிற. எனக்கு எத்தனை பொண்ணாதான நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டேன்டி. இது ஒரு குத்தமா? இல்லையே. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாரு? உனக்கு ஏன்டா பொறாமையா இருக்கு, அண்ணி ஒரு ஆள் மட்டும் இருக்கிறது உனக்கு குத்தமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான்டி. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஏண்டி அவன் இந்த மாதிரி பேசுறாங்கிறேன், அவனை திட்டாம என்னைய குத்த சொல்ற? இங்க பாருங்க, அது அவரோட வாழ்க்கை. அவரே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தாம் தூம் குதிச்சிட்டு இருக்கீங்க? இல்லடி, அவனோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையும் அடங்கி இருக்குல்ல. இப்போ ஒரு பேச்சுக்குன்னே வையி, பூர்ணிய மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அப்புறம் சுந்தர் மாமா கிட்ட இருந்து உன்னைய காப்பாத்துறது ரொம்ப சிரமமாயிடும். இதுல ஏன் வாழ்க்கையும் அடங்கி இருக்குல்ல, அதுக்காக நான் பேசிதானே ஆகணும். இங்க பாருங்க, எல்லாம் எனக்கு புரியாமல்ல. என்ன நடக்கணுமா அதுதான் நடக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. முரளியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏண்டி அவன் தான் இப்படி சொல்றான்னு சொல்றேன், திரும்பி அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன நடந்தாலும் அவர் பாத்துப்பாரு. நீங்க உங்க பொண்டாட்டிய பாத்துப்பீங்களே. நான் பாத்துக்காம? நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் சரிதான், எல்லா நேரமும் நான் உன் கூடவே இருக்க முடியாதுல்ல. என்ன நடக்கணுமோ அதானுங்க நடக்கும். தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என்ன ஜீவா நீனு? இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரு கீதாவை விட்டு கொடுக்க மாட்டாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க லபா லபான்னு கத்திட்டு நீங்க ப்ரெஷர் ஏத்திக்காம பேசாம இருந்தீங்கனாலே நல்லது. என்னமோ சொல்ற? ஆமா, நகை எடுக்கிறதுக்கு நம்மளும் போறோமா? ஆமாடி, நம்மளும் போகணும். ஏன்னா புடவை எடுக்கும் போது நீ இல்லைல்ல, அதனால நகை எடுக்கும் போதாவது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அம்மா கூப்பிட்டுருக்காங்க. ஆமாங்க, நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கிறத விட அத்தை கூடயும் உங்க கூடயும் இருக்கிறதா எனக்கும் சேஃப். நான் அங்கேயே வந்து இருக்கிறேன். அதுதான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியா தான் இருக்கேன். சரி வா கிளம்புவோம். ஆமா, எந்த கடையில் எடுக்கிறாங்க? லலிதா ஜுவல்லரி. சரிங்க. அப்புறம் ஜீவா, சொல்லுங்க. உனக்கு ஏதாவது நகை வேணும்னா கூட வாங்கிக்க. எனக்கு நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்குங்க நகை? இல்ல, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல ஆசையா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பூர்ணிக்கு எடுப்போம். உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் நகை எடுக்கல. நான் அதை பத்திலாம் எதுவும் நினைக்கல. உங்களுக்கு எப்ப வாங்கி கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப வாங்கித்தாங்க. அவளுக்கு வாங்கி கொடுத்தா நான் என்ன நினைச்சுப்பேனோ அப்படின்லாம் கில்ட்டி ஃபீலிங்லாம் வேண்டாம். இல்ல ஜீவா, அதான் எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால எப்ப முடியுமோ அப்பயே எனக்கு நகை வாங்கி கொடுங்க. நான் அந்த அளவுக்கு கொடுமைக்கார பொண்டாட்டிலாம் இல்லை. அப்படியா? ஆமா. என் ஜீவா என்னைக்கும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்னது? என் மேல இந்த மாதிரி அன்போட காதலோட என் கூடவே இருக்கணும். இருந்துட்டா போச்சு. சொல்லுங்க அங்கிள். தம்பி எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் அங்கிள் இருக்கேன். என்னாச்சு? இது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு நீ கீதாவுக்கு அடிச்சிருப்பா போல. என்னாச்சு அங்கிள்? என்னன்னு தெரியல. பேசினதுக்கு அப்புறம் இவ போய் ரூம்ல போய் அழுதுகிட்டே கிடக்குறா. என்ன கீதா அழுகுறாளா? ஆமா தம்பி. அவன் போய் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனும் எதுவும் இல்லப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மழுப்புறா. ஆனா ஒண்ணு தம்பி,
பூர்ணி வந்து நகை எடுக்கிறதுக்காக கீதாவை கூப்பிட்டாலாம். நான் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது உண்மையாப்பா? ஆமா அங்கிள், இன்னைக்கு தான் நகை எடுக்க போறோம். நகை எடுக்க போறதுக்கு இவ எதுக்கு அழுகணும்? எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க அங்கிள், நானும் நகை எடுக்க அங்கதான் போறேன். தம்பி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, பூர்ணி கீதாவை அவமானப்படுத்துறதுக்காக கூப்பிட்டுருப்பாளோ என்னமோ. அது என்னன்னு தெரியல அங்கிள். கீதா அங்கதான் வருவா. உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். என்கிட்ட சொல்லிட்டீங்களா அங்கிள்? நான் பாத்துக்கிறேன். நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் நான் கீதாவை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அங்கிள். சரிப்பா, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் அடிச்சேன். நீங்க ஃப்ரீயா விடுங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, அப்ப நான் ஃபோனை வச்சிடுறேன். சரிங்க அங்கிள். ஏய் பூர்ணி, நீ பண்ற விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அதனால தானே கீதாவை காயப்படுத்தணும்னு நினைக்கிற. இன்னைக்கு உனக்கு இருக்குடி. நீ கீதாவை எப்படி அவமானப்படுத்துறன்னு நானும் பாக்குறேன். டேய் மாணிக்கம், அண்ணே, உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு எம்புட்டு நேரம் ஆகுது. அவ யாரு என்னன்னு அட்ரஸ் கண்டுபிடிக்க இம்புட்டு நேரமா? அது வந்துண்ணே, ஒழுங்கு மரியாதை இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையா? அங்கதானே வந்துகிட்டு இருக்கேன். டேய், என்னைய மட்டும் ஏமாத்தணும்னு நினைச்ச? அண்ணே, என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இல்லனே, நம்ம வீட்டு சைடு தான் வந்துகிட்டு இருந்தேன். அதுங்காட்டியும் நீங்க கால் பண்ணிட்டீங்க. உன்கிட்ட ஒரு பொறுப்பை நேத்தே ஒப்படைச்சேன். இன்ன வரைக்கும் அதுக்கான செய்தியை நீ சொல்லவே இல்லை. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே, நான் சொன்ன வேலையை முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னது கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவு கூலா வந்து சொல்லிட்டு இருக்க? மணி என்ன ஆகுது? மணி 10 மணி ஆகுதுண்ணே. 10 மணி வரைக்கும் என்கிட்ட சொல்லாம என்னைய கடுப்பேத்தி பார்க்கறதுல உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்? இல்லனே, விஷயம் தெரிஞ்ச போதே சொல்லியிருந்தா போன்லயே சொல்லியிருக்கலாம். பிறகு போன்ல சொன்னா சரியா வராதுன்னு தானே நேர்லயே வந்து சொல்லலான்னு வந்தேன். சரி சொல்லு. அதாவதுண்ணே, அவ என் அண்ணன் பொண்ணா இல்லையா? அது வந்துண்ணே, இங்க பாருடா, நீ ஓவரா கடுப்பேத்துற. உண்மை என்னங்கறத சட்டுன்னு சொல்லிடு. அந்த பொண்ணு உங்க அண்ணனோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல வரியா? இல்லனே, பின்ன அந்த பொண்ணு உங்க அண்ணனோட பொண்ணு தானே. என்னையா சொல்ற? அது எப்படி சாத்தியமாகும்? அதாவது எனக்கு சரியா தெரியல. அந்த போனான்றவங்க தான் தூக்கி வளர்த்துருக்காங்க. போனவா? ஆமாண்ணே, அதாவது உங்க அண்ணன் பொண்டாட்டியோட தங்கச்சி. ஆமாண்டா, அவளை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் உங்க அண்ணன் பொண்ணை தூக்கி வளர்த்துருக்காங்க. நினைச்சேன், அவ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய தூக்கிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு வருவா. அப்பெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இப்பதான் புரியுது எதுக்காக அவ தூக்கிட்டு வந்திருக்கான்னு. இப்பதான் புரியுது. அப்பனா தேவராஜுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு ஜீவா என்னோட அண்ணன் பொண்ணுன்னு. அதுவும் உங்க அண்ணன் பொண்ணோட பேரு வைஷ்ணவி தானே. ஆமாண்டா, இவளோட பேரும் வைஷ்ணவி தான். பேர் தெரியக்கூடாதுன்னு தான் போனா வந்து ஜீவான்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. ஃப்ராடுகாரி. 25 வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பத்தோட அழிக்கணும்னு நினைச்சேன். நான் அவ சரியான ஆளுடா. எனக்கு தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளைய 25 வருஷமா வளர்த்துருக்கா. அப்படி இருக்கும்போது அவ எப்படியாப்பட்டவளா இருப்பா? அண்ணே, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இந்த பொண்ணு கேட்கறதுக்காக தான் நான் அப்பா மாதிரி நடிச்சேன். என்னடா சொல்ற? அது பெரிய கதைனே. அது என்ன நடந்துச்சுன்னா, ஆக எல்லா விஷயமும் தெரிஞ்சு தேவராஜ் அவன் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஆமாண்ணே, இதுதானே நடந்த உண்மை. ஆனா எனக்கு ஒரு டவுட். இவ என்னோட அண்ணன் பொண்ணுங்கிறது என் தங்கச்சிக்கு தெரியுமா? அது என்னன்னு எனக்கு தெரியலனே. நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இவதான் அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கானா? அப்ப
ஜீவா தான் அவளோட அண்ணன் பொண்ணுங்கிறது என் தங்கச்சிக்கு இன்னும் தெரியல. தெரியவும் விட மாட்டேன். ஒருவேளை தெரிஞ்சதுன்னு வையி, அதுக்கப்புறம் அவ என் பேச்சு கேட்க மாட்டா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் தோத்துருவேன். இவ்வளோ வருஷமா என் தங்கச்சி என் மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும். விட மாட்டேன். அவளை அடிக்காம நான் விட மாட்டேன். அண்ணே, ஏதோ அறியாத வயசுல நீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க. இப்பதான் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, பரவாயில்லண்ணே, போயிட்டு போட்டு வாழ்ந்துட்டு போட்டுமே. வாழ்ந்துட்டு நான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னதுக்காக ஜெயில உட்கார சொல்றியா? இல்லண்ணே, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன நீங்களும் 25 வருஷமா இவ்வளோ பெரிய பழைய சுமந்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ உங்க மனசுல குற்ற உணர்ச்சி இல்லவே இல்லையா? அடேய், நான் இந்த மாதிரி சொல்ல கண்டுதான் எல்லாரும் என் மேல பரிதாபப்படுறாங்க. ஏதோ அறியாத வயசுல தப்பு செஞ்சுட்டான், அதை நினைச்சு நினைச்சு 25 வருஷமா இவன் வாழாம அமைதியா இருக்கானேன்னு அவங்களெல்லாம் நம்ப வைக்க வேண்டாம். இதெல்லாம் நான் போட்ட டிராமா. அண்ணே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பெத்த பொண்ணு, அதுவும் 2வது பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவகிட்ட கூட நான் இந்த மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கேன். தெரியுமாடா? என்னதான் இருந்தாலும் பகைதான். அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னையே ஏமாத்திட்டு என் வாழ்க்கையையும் கெடுத்துட்டு அவ அம்மா அவ புருஷன் கூட நல்லா வாழ்ந்துருவாளா? இல்ல நான் தான் வாழ விட்டுருவேனா? அதுக்காக தான், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை கொன்னேன். இப்ப மக கிளம்பி வந்து நிக்கிறா. இவளை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தானே என் பொண்ணு அவன் வேணானா? அவளை எப்படி நான் சும்மா விடுவேன்? விடவே மாட்டேன். ஜீவாவோட சாவு இனி என் கையில தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. யாருடா பொறுமையா இருக்க சொல்ற? 25 வருஷமா இவளை நான் விட்டுட்டேன். இதுக்கு மேலே விட்டேன்னு வெய்யி, என் தங்கச்சி என் பேச்சு கேட்கவே மாட்டா. அண்ணே, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. ஏங்க, என்ன? இவர்கிட்ட நின்னுக்கிட்டு அந்த கத்து கத்துறிய? உங்க சத்தம் கீழே வரைக்கும் கேக்குது. சரி போ, இதை சொல்லதான் மேல வந்தியா? ஐயோ இல்லங்க, இன்னைக்கு நகை எடுக்க போறோம் பாத்தீங்களா? உங்க தங்கச்சி போன் அடிச்சிட்டா. நாங்களாம் கிளம்பிட்டோம், நீங்க எப்ப கிளம்புறியா அப்படின்னு கேட்டா. நாங்களும் இந்த கிளம்பிட்டோம், உங்க அண்ணன் தான் இன்னும் ரெடி ஆகலன்னு சொன்னேன். நாங்க இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துருவோம், நீங்களும் வாங்கன்னு சொன்னா. அதான் நீங்க கிளம்பிட்டீங்களான்னு மேலே ஏறி வந்தா கத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வரேன் போ. அங்க உங்க தங்கச்சி வீட்டுக்காரு, ஜீவா, பெரிய மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள எல்லாரும் கிளம்பி நிக்கிறாங்களாம். என்ன, இந்த ஜீவா பாப்பாவும் வராளா? என்ன, நான் தான் கேட்டோம்ல, புடவை எடுக்க பெரிய மருமக இருக்கவே இல்ல, நகை எடுக்கவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிகிட்ட கண்டிஷனா சொல்லிட்டேன். அதுக்காக தான் கூட்டிட்டு வராப்புல. அப்படியா? ஆமாங்க, அவங்களாம் கிளம்பிட்டாவ. என்ன நம்ம போறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். இப்பவே கிளம்புனாதான் அங்க போய் சேர முடியும். நான் கீழே நிக்கிறேன், சீக்கிரம் அண்ணன் கிட்ட பேசிட்டு அனுப்பி விட்டுட்டு நீங்களும் வாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரிங்க. அண்ணே, உங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு தட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரிங்கண்ணே, அப்ப நாங்க போய் கீழே போய் வெயிட் பண்றோம், அவர் அனுப்பி வைங்க. சரிம்மா. இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னதுதான். மீன் தானா வந்து துண்டில் மாட்டுது பத்தியா? அண்ணே, இங்க பாரு, இது என்னோட பர்சனல் மேட்டர். எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. இல்லைண்ணே, நான் கொஞ்சம் சொல்றத. நீ கொஞ்சம் சொன்னாலும் சரி, நிறைய சொன்னாலும் சரி, நான்லாம் கேட்கவே மாட்டேன். உன் வேலை என்ன? இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா? அத்தோட நடைய கட்டு. வேற எதுவும் பிரச்சனைனா இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு உன்னை கூப்பிடுறேன். என்ன, புரிஞ்சுதா? சரிங்கண்ணே. இப்ப வீட்டை விட்டு வெளியே போ. சரிங்கண்ணே, அப்ப நான் வரேனே. ம். என்கிட்ட இருந்து இவள மறைச்சு காப்பாத்திட்டு வரியா? நான் அப்பவே நினைச்சேன்டி, இவளுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, உடனே குழந்தை பிறந்திருக்கும் அப்படிலாம் கூட நினைச்சேன். அப்ப எனக்கு மைண்டுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ போயிருப்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் குழந்தை சீக்கிரம் பிறந்துச்சோன்னு நினைச்சேன். ஆனா நீ எவ்வளோ பெரிய பூசணிக்காவை சோத்துல வச்சு மறைச்சிருக்க. எனக்கு தெரியாம இந்த 25 வருஷமா இப்ப அந்த பூசணிக்காவே வெளியில வந்துருச்சு. வீடு வேணா நானு எவ்வளோ பொத்தி வளர்த்தியோ அந்த பொண்ணை நான் குத்தி கொல்லல. என் பேரு சுந்தர் இல்ல. இப்போ எதுக்கு இந்த அம்மா குட்டி போட்ட பூனையாட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டே கிடக்குது? இதெல்லாம் டாக்டர் ரூமை வேற எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியான கிறுக்கா இருக்கும் போல. நில்லுங்க. என்ன
இப்போ எதுக்கு குறுக்கால நெருக்கால நடந்துக்கிட்டே இருக்கிய? எனக்கு பதட்டமா இருக்கு, அதனால நான் நடக்கிறேன். இது என்ன உங்க அப்பா வாங்கி கொடுத்த இடமா நடக்காதன்னு சொல்றதுக்கு? என்னைய மட்டும் நடக்காத வைக்காதன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? இப்போ என்ன உனக்கு? நான் நடக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தலைவலியா இருக்கு. தலைவலியா இருந்தா செவுத்துல போய் முட்டிக்க. என்ன மூஞ்சிய உருன்னு வச்சிருக்க? நீ வேணா பாரு, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் வரப்போகுது. அப்படி மட்டும் வந்துருச்சுன்னு வையி, உனக்கு நான் திருப்பி டெஸ்ட் எடுக்க சொல்ல வேண்டி. அப்ப தெரிஞ்சிடும் உன் முகத்துல கிளியறதெல்லாம். நினப்பு தான் பொழப்ப கிடைச்சான். இப்ப என்ன சொல்ல வர? என் மகனுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்ல வரியா? நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே. நீ அப்படிதான் சொல்ல வர. நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுவீங்க, அப்புறம் அவர்கிட்ட போய் நான் பேசுனதா சொல்லி விடுவீங்க. ச்சே, என்ன ஜென்மமோ நீங்களா? ஏன் பேச மாட்டேன்? சீர் வருஷம் ஒழுங்கா செய்யாத உன்னைய என்ன எங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேல்ல, நீ எதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆமா, உங்களுக்கு சீர் வரிசையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க மகனும் தான் சம்பாதிக்கிறாரு, ஒரு நையா பைசா கூட எனக்கு கொடுக்கறது இல்ல. அவன் எதுக்குடி உனக்கு கொடுக்கணும்? நீ தான் என்ன வேணுமோ கேட்குற, அவன் தான் நீ கேட்கறது பூராத்தையும் வாங்கி தரானே. இன்னமும் உன்கிட்ட வந்து கொட்டணுமோ? சி, சரியான வாழை பொறுக்காத ஆளு. இதுகிட்ட பேசணும்னு வையே, நம்மளுக்கு தான் தலைவலி ஏறியா. என்னடி அங்கே முணுமுணுன்னு பேசுற? ஒன்றும் இல்லைப்பா, நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எனக்கு கவலையே இல்லை. சரி, இவளே ஒழுங்கு கிடையாது, இதில் என் பிள்ளைய வந்து சொல்ல வந்துட்டா. அமர்தா. எஸ் சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் இங்கே இருக்கு. கொடுங்க, இந்தாங்க. நெக்ஸ்ட் டோக்கன் நீங்கள் தான். ரெடியாக இருங்க. ஓகே சிஸ்டர். இவகிட்ட எதுக்கு கொடுக்குது? என் மகனோடது என்கிட்ட தானே இருக்கணும். நடுவில் வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மரியாதை கிடைக்குது. ச்சே. ஏய் ஒன்னத்தான் முதல்ல அந்த ரிப்போர்ட்டை. என் மகன் ரிப்போர்ட்டை நீ எதுக்கு வாங்குற? உங்க மகனை நீங்களே வச்சிருந்தீங்கன்னா நான் ஏன் அதை வாங்க போறேன்? இங்கே வந்து தப்பா பேசுற? நான் எது பேசினாலும் தப்பா தானே நினைக்கிறீங்க? ஐ மீன், கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா நான் ஏன் வந்து கேட்க போறேன்னு கேட்டேன். சே, உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? ஆமா, நீ பெரிய மனுஷி, குரங்கு, சைக்கோ சரியான. இந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருந்தது? வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு பாத்துக்கிட்டு இருந்தா? எனக்கு தெரியும், என் மகனுக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. இவ இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சிருப்பா. ஒன்னும் இல்லைன்னொடனே வாயை பொழந்துருக்கா போல. ஆமா, சரியான பைத்தியம். டோக்கன் நம்பர் 10 அமிர்தா. எஸ் சிஸ்டர், நீங்க வாங்க உள்ளார. மேடம், நானும் வரணும். என் பையனோட ரிப்போர்ட் என் கையில தான் இருக்கு. ஓகேம்மா, நீங்களும் வரலாம். சரிங்க. யாருக்கிட்ட? என்கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை வாங்கி இவ மட்டும் கேட்டுக்கலான்னு பார்த்துருப்பா போல. விடுவேனா நான்? மே ஐ கமின் மேம்? எஸ் கமின். அமர்தா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணிட்டீங்களா? ரிப்போர்ட் கையில் வந்துருச்சா? இருக்கு மேம். எங்கே கொஞ்சம் கொடுங்க, செக் பண்ணி பார்ப்போம். உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட கொடுங்க. மேடம், என் பையனுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்கள் வேணால் பார்த்து சொல்லுங்களேன், அப்போயாச்சும் இவன் நம்பட்டும். இந்த உடனே பார்த்துடலாமா? மேடம், எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, அப்போ தானே யாருக்கு குறைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி உங்கள் பையனுக்கு தாம்மா குறை இருக்கு. டாக்டர், நல்லா பார்த்தீங்களா இல்லையா? நல்லா பார்த்துட்டேன். உங்கள் பையனுக்கு டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கு, அதுவும் மோர்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் பையனுக்கு நிறைய இறந்து போன விந்தணுக்கள் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக உயிரோடு இருக்கிற விந்தணுக்கள் கூட வேகமாக மூவ் பண்ணாமல் இருக்கு. அதனால தான் இவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு இவ்வளோ காலம் தள்ளி இருக்கு. அதெல்லாம் இல்லவே இல்லை. என் பையனுக்கு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் சும்மா எதையாவது சொல்லாதீங்க. ஏமா, நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் நான் பேசுகிறேன். என் பையனுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்கள் தான் வேற ஏதோ சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, இது யாரோட ரிப்போர்ட்டு? என் பையனோட ரிப்போர்ட்டு. அதெல்லாம் அப்படி தான் இருக்கு. நீங்கள் வேணா எந்த ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அவர் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனாலயோ, தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலயோ, நல்லா சாப்பிடாதனாலயோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அவர் என்ன தொழில் பண்றாரு? டாக்டர்,
அவன் பைப்பு பிஸ்னஸ் பண்ணுறான். ஓ பிஸ்னஸா? பிஸ்னஸ்னாலே ஒரே இடத்துல உட்காந்தே தான் இருக்கணும். ஆமாம், ரொம்ப ஹீட்டாக இருக்குமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என் பையனுக்கு டெய்லி 2 முட்டை கொடுத்து வளர்க்குறேன். முட்டையை மட்டும் கொடுத்தா போதுமாம்மா? டாக்டர், அதில் நிறைய சத்து இருக்குன்னு என் பொண்ணு சொன்னாலே. அப்போ உங்கள் பொண்ணையே வச்சு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மருமக பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லை. குறை முழுக்க உங்கள் பையனுக்கு மட்டும்தான். இதை நீங்கள் தான் சரி பண்ணணும். நான் வேணா டேப்லெட் எழுதி தரேன். ரெகுலராக சாப்பிட்டாருன்னா கண்டிப்பாக இது சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறமா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அப்போ இவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பையும் செட் ஆகலைன்னா ஐயோஐன்னு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸுக்கு தான் போகணும். அதுலேயும் இவங்களுக்கு செட் ஆகலைன்னா டெஸ்ட் பேபி தான் வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டாக்டர். என் பையன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாகவே நாங்கள் தரிக்க வச்சுக்குவோம். டெஸ்ட் பேபி போகிற அளவுக்கு இவளுக்கு வேணால் குறை இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் போகிறோம். ஏமா உனக்கு என்ன கிறுக்காம பிடிச்சிருக்கு? நான் தான் இம்புட்டு தூரம் சொல்கிறேன்ல, உன் பையனுக்கு தான் குறை இருக்குன்னு. லூசு மாதிரி இந்த பொண்ணு மேலே பழைய போகிறதுல குறியா இருக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மணிமணியாக பேசினேன். இப்போதான் தெரியுது உன்னோட சுயரூபம் என்னன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை மேலே பழைய போட பார்த்தேன். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பொண்ணுக்கு தான் குறையா இருந்துச்சு. அதை மறைச்சு பேசி வச்சேன். இப்ப இவளை பேசுற. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீனு? யாருக்கு குறை இருக்கோ அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முதல்ல உன் பையனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே கிடந்தீங்க, இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் சைடே வரக்கூடாது. அட போமா, நீ இல்லைன்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போய் நான் என் பையனுக்கு பார்த்துப்பேன். எனக்கு நல்லா தெரியும். இவ தான் ஏதோ காசு கொடுத்து உன்னை பேச வச்சிருக்கா. சி, கெட் அவுட் மை ரூம். கொண்டா ரிப்போர்ட்ட. டாக்டராமா டாக்டர், காசை வாங்கிட்டு என்னம்மா பேசுற? அமர்தா, டாக்டர் எப்படிம்மா இப்படி ஒரு சைக்கோ குடும்பத்தோட இருக்க? என்ன பண்றது டாக்டர், எல்லாம் எங்க அப்பா செஞ்ச சதி. நானும் ஒரு 8-9 மாசம் போராடி பார்த்துட்டேன், இன்னும் வேலைக்கு ஆகல. சே, இவ நம்ம பெரிய டாக்டர் மேல பேசிக்கிட்டு இருக்கா. ஓ மேல பழைய போடுறதுலே குறியா இருக்காமா? ஆமா டாக்டர், இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் அவங்கள வச்சே பேச வச்சேன். உலகத்துல இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை. டாக்டர், சொல்லுமா. உண்மையாலுமே என் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? என்னம்மா நீ இந்த மாதிரி கேட்குற? இல்லை டாக்டர், சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைம்மா. முக்கால்வாசி ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. டேப்லெட் சாப்பிடணும், நட்ஸு சாப்பிடணும், பழ வகைகள்லாம் சாப்பிடணும், கீரை வகைகள்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே உங்கள் வீட்டுக்காருக்கு நார்மலாக தரிக்கிறதுக்கு எல்லா அம்சமும் வந்துடும். ஓகே டாக்டர், அப்படியும் உனக்கு தரிக்கலைன்னா ஐயோஐ பண்ணிக்கலாம். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா வீட்டில் கலந்து பேசிட்டு வாமா. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா. சே, இந்த மாதிரியும் பொம்பளைங்களாம் உலகத்தில் இருக்காங்க போல.